அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, நேற்று பொதுக்குழுவில் பேசிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். இனி வரக்கூடிய கூட்டணிக்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த கால கூட்டணி தவறை இனி செய்ய மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்ப கூட்டணி தவறு என்று எதை சொல்கிறார்? பாஜகவோடு கூட்டணி வைத்தது குறித்த விமர்சன கருத்தா அது? இதையெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே அதிமுகவா தாவேகாவா, எந்த கூட்டணிக்கு செல்கிறது பாமக? இந்த தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு TDS ரவி அவர்கள் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம். திரு பொங்கலூர் மணிகண்டன், பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். நேற்று நடந்த பொதுக்குழுவில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு இடையான கருத்து மோதல் குறித்து அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் கூட்டணி தொடர்பாகவும் முக்கியமான கருத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க. கூட்டணிக்கான பொறுப்பை நான் இனி எடுத்துக்கிறேன், கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச கூட்டணி தவிர இனி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எதை உணர்த்துது? இல்லை, கடந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ உதாரணமாக பார்த்தாங்கன்னா அவங்க 91லேருந்தே எலெக்ஷன் பேட்டரியில் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கூட்டணி போன்ற விஷயங்கள் 96ல் தனியாக நின்று நிறைய இடங்கள் வாங்கினாங்க. 2001 கூட்டணியில் வந்தாங்க. 98ல் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. 99ல் திமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. 98லேருந்து 2009 வரையும் பாமகவுக்கு ஒரு ஏறுமுகம் தான், ஒரு அசன். இது அவங்களுக்கு ஒரு வெற்றியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக 2001 27 சீட்டில் இடத்துல போட்டி 20 சீட் எங்க போகுதோ அது வெற்றி கூட்டணிலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆக்சுவலாக 2006லையும் 18 இடங்கள் அவங்க வாங்கினாங்க. பட் 2009 பார்லிமெண்ட்டில் ஃபெயில் ஆனாங்க. ஆக்சுவலாக 2011லேருந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடந்த கால தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011லேருந்தே அவங்களுக்கு ஒரு இறங்குமுகமாக தான் இருக்கிறத பார்க்குறோம். 2016ல் தனியாக நின்னாங்க, 5.3% தான் ஓட்டு வாங்கினாங்க. 2014ல் ஒரு பார்லிமெண்ட்டில் வின் பண்ணாங்க. அது பிஜேபி கூட்டணிலாம் தருமபுரியில் அன்புமணி அவர் வின் பண்ணார். 19ல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக பாஜகவோட தான் போகிறீங்க. இப்போ 21ல் மறுபடியும் அதிமுக பாஜகவோட தான் நீங்கள் இருக்கீங்க. 24ல் நீங்கள் பாஜகவோட இருக்கீங்க. இப்போ நீங்கள் கடந்த கால தவறுன்னு எதை சொல்லுவீங்க? கடந்த காலம் அப்படின்னு அவர் சொல்ல வர ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, இப்போ பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட போக விரும்பினார், அன்புமணி பாஜகவோட போக விரும்பினார். 24ல் டாக்டர் ராமதாஸ் விரும்பினபடி கூட்டணி நடக்கலை. ஒருவேளை அந்த தவறை தான் அவர் சொல்கிறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே 21ல் ஏடிஎம்கே பிஜேபியில் இருந்திருக்காங்க. அவங்க 19ல் ஏடிஎம்கே பிஜேபியில் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒன்றா இருக்கும்போது அந்த கூட்டணியில் பாமக இருந்திருக்கு இல்லையா? அப்போது இவர் பாஜகன்றது அங்கே ஒரு இஷ்யூவாக இருக்கா இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வி அதிமுகவுக்கு போகிறதா தாவேகாவுக்கு போகிறதான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆக்சுவலாக இங்க அதிமுக ஒரு கூட்டணி, அதிமுக எந்த கூட்டணி அமைக்க போறதுன்றதான் பாயிண்ட். இப்போதைக்கு வரைக்கும் அவங்க பாஜகவோடு இல்லைன்றப்ப இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்கலாம், நம்ம இதே கூட்டணியில இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும், திமுக அரசை வீழ்த்தும் அப்படின்னா அதற்கு வேறு ஒரு பொருள். இல்ல கடந்த கால தவற செய்ய மாட்டோம், நம்ம தனித்து நிற்போம் அப்படின்னா அதுக்கு வேறு பொருள். ஆனா இந்த முறை அவர் சொல்வது நம்ம புதிய கூட்டணிக்கு போவோம், கூட்டணி ஆட்சி தான் அமைய போகிறது, கூட்டணி பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது அதிமுக தாவேகா மட்டும்தானே இருக்கு. அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அதிமுக தாவேகா ஒரு தனி அணி அமைக்குமா? இப்போ நான் சொல்றது எப்படிப்பட்ட கூட்டணி 26ல் அமைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, எதிர்கட்சி கூட்டணிகள் திமுக வேண்டாம், திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும்னு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டதுன்னா, ஒரு வலிவான கூட்டணி அமைக்கப்படுதுன்னா, அது அதிமுக பாஜக ஒரு சைடு, இல்லை அதிமுக தாவேகா. அப்போ பாஜக ஒரு தனி அணியாக போயிடும், பாஜக தனி அணியாக போயிடும். அப்போ அதிமுக என்ன ஸ்டாண்டர்டுக்கு போடுதுன்னா அதை பொறுத்து அந்த கூட்டணி இருக்கு. ஆக்சுவலாக அதுதான் முக்கியமான பிரின்சிபல். எதிர்கட்சி யார், முக்கியமான எதிர்கட்சி யார் தமிழ்நாட்டில்? அதிமுக தானே. அதிமுக கையில தான் பந்து. அதிமுக கையில தான். அதிமுக என்ன ஸ்டாண்டர்டுக்கு போறாங்க? அதிமுக தாவேகாவோட போறாங்களா, இல்ல அதிமுக பாஜகவோட போறாங்களா? அந்த பாயிண்ட்ல தான் பார்க்கணும் நம்ம. அப்ப பாமக இதுல ஃபிட் ஆகும்னு பார்க்கணும். அப்போ பாஜக வேண்டாம் அப்படின்ற கசப்பை தானே அவர் வெளிப்படுத்துற மாதிரி இல்லையா? அதுல அதிமுக எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்து தான் பாமகவோட ஸ்டாண்டு அமையும். 26 நீங்க சொல்வது ஒருவேளை
அதிமுக பாஜக அதுக்குள்ள இவங்க போய் ஆக வேண்டிய கட்டாயம் வரும். இல்ல அதிமுக போகலன்னா தாவேக்காவோட போறது வச்சுக்கோங்க, அதிமுக அந்த கூட்டணியில பாமக செட் ஆகும். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமாயிடும், அதை கழிச்சு விட்டுருவாங்க. அப்ப அந்த இடத்துல கழிச்சு விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதிமுக பாஜகவோட சேர்ந்தா அந்த இடத்துல பாமக இருக்கும் சார். அதிமுக தாவேக்காவோட சேர்ந்தா அந்த இடத்துல பாமக இருக்கும் சார். அப்ப தாவேக்காவோட அதிமுக தாவேக்கா அந்த கூட்டணியில் வரும்போது தேசிய ஜனநாயக முன்னணிக்கு டாடா காமிச்சிருவாங்க. இப்போ ஒருவேளை இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொல்கிற போது இப்ப நீங்க சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதிமுக தாவேக்கா பாமக இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, தேமுதிக இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவர் சொல்றாரு. இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவர் சொல்றாரு. இந்த கூட்டணி அமையறதே வந்து அதிமுக கையில தான் இருக்கு. எடப்பாடி எடுக்க போற ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க சொல்ல எடப்பாடி வந்து தாவேக்காவை தைரியமா போய் தாவேக்காவோட அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏத்துன்னு அங்க போவாரா இல்லையான்றது தெரியாது. போய் அதை அமைச்சார்னா அது திமுக டப் கொடுக்கிற ஒரு கூட்டணியா கூட அமையாது. ஆனால் இப்ப நீ இப்ப நேற்று பேசியதை வைத்துக்கொண்டு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில அவ்வளவு திருப்தியா இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா திருப்தியா இருக்க முடியாது சார். ஏன்னா 11ல இருந்து அவர் இறங்க முகத்தானே பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவங்க 98ல இருந்து 2009 வரையும் மத்திய அரசாங்கத்துல 13 வருஷம் அந்த கட்சி இருந்திருக்கு சார். பங்களிப்பு இது இருந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். 10 வருஷம் காங்கிரஸோட இருந்திருக்கு, 4 வருஷம் வந்து 6 வருஷம் வந்து பாஜகவோட இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மத்திய அரசுல வந்து இப்போ 14ல இருந்து அவங்க இருக்காங்க. 14ல இருந்து 19 வரையும் இருந்தாங்க. அப்புறம் ராஜ்யசபா மெம்பரா இருக்கார் அன்புமணி. ஆனா பாஜகவில் வந்து அவருக்கு மினிஸ்டர் போஸ்டே கொடுக்காத இருக்காங்கல்ல. அவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு மெம்பர் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கேட்டால் வந்து ஒரு வழக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனால கொடுத்துருக்கலாம். ஏன்னா அன்லெஸ் நீங்க தண்டிக்கப்பட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர நீங்க வழக்கு இருந்தா கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கானே நீங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா. அதனால பாயிண்ட் என்னன்னா இந்த கூட்டணி அமைக்கிற விஷயமே அதிமுக கையில தான் இருக்கு. ஸோ பாமகவோட ஸ்டாண்ட்ன்றது அதை பொறுத்து தான் அமையும். ஆக்சுவலா ஆமா, அதிமுக யாரோட அமைய அதை பொறுத்து தான் பாமக அமையும். ஆக்சுவலா ரவி, இப்போ பாமக பாஜகவோடு வந்தபோது எல்லாரும் சந்தோஷமா சொன்னாங்க. ஏன்னா பாமகன்றது ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு பாஜகவினரே பாராட்டி தான் பேசினாங்க. ஆனால் நேற்று அவர் பேசியது கடந்த கால தவிர நான் திரும்ப செய்ய மாட்டேன், புதிய கூட்டணி புதிய பாதை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்றைய நிகழ்வில் ரொம்ப பிரதானமா பேசப்பட்டது ராமதாஸ் அவங்க அன்புமணி கருத்து மோதல். ஆனா இதில் பேசப்படாத ஒன்றுன்றது தேசிய ஜனநாயக கூட்டணி நீ பலவீனப்பட்டுருமோ, பாமக இல்லாம என்ன செய்யும், பெரிய கட்சியே இல்லையே அங்க. அண்ணாமலை நேற்றுக்கு நடந்த மீட்டிங் பற்றி கேட்டபோது இது கருத்து மோதல் இல்லை, கருத்து பரிமாற்றம்ங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அது உள்கட்சி விவகாரம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, இனி வந்து ராமதாஸ் ஐயா சொல்கிறது தான் அங்கே நடக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் யார் சொன்னது நடந்தது, ராமதாஸ் ஐயா சொன்னது தான் நடந்தது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக வச்சுப்போம். அந்த இடத்துல ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்கிறார், கருத்து பரிமாற்றங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறார். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட பாமக கூட்டணி பிரியதற்கான சாத்தியம் கிடையாதும் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. நேற்று பொதுக்குழுவில் கூட்டணிக்கான பொறுப்பை இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. கடந்த கால தப்பு இனி செய்ய மாட்டோம், புதிய அதுல நாங்க கூட்டணி ஆட்சின்னா ராமதாஸ் அவர் வெளிப்படையா இந்த கூட்டணியில இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. பாமக தொடர்ந்து செய்யறது 2 விதமான தப்பு. ஒன்று கூட்டணி அமைப்பதில் வருகின்ற தப்பு, அது இதனால் வரைக்கும் ராமதாஸ் ஐயா தான் பண்ணியிருப்பார். 2014 எந்த இடத்துலையும் அவர் கேம்பெயினுக்கு போகலை, ஒரே இடத்துல மட்டும்தான் அவர் அமர்ந்தார், மற்ற இடத்துக்கு போகலை. பாண்டிச்சேரியில் கூட்டணி கிடையாதுங்கிற அறிவிப்பும் அவர் வாயிலிருந்து தான் வந்தது. அதே மாதிரியே 2024 பொறுத்த வரைக்கும் கூட அவர் வந்து எந்த இடத்துலையும் முன்னிருந்து பண்ணி கொள்ளலை. ஸோ அவருக்கு வந்து பாஜக பிடிக்கல, அதுக்கு வந்து அதிமுகவோட போயிடலாம், திமுகவோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கலாம். ஏன்னா திமுகவோட இல்ல, திமுக ஆட்சியை ஒழிப்பதுதான் இனி வந்து அந்த ஆட்சிக்கான நாட்களை எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. அரசியல்வாதிகள் பேசுறது வந்து அவங்களே மறந்துடுவாங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இல்ல ஓரளவுக்கு நேற்று உங்க தலைப்பை கூட நீங்க எங்க வர்றீங்கன்னா அதிமுகவா தாவேக்காவான்னு வர்றீங்க. ஒருவேளை 2 பேரும் கூட சேர்ந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் ஏற்கனவே கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவர் சேர்ந்தா பிரம்மாண்ட கூட்டணி இல்ல. அடிப்படையில பாமக அப்படிங்கிறது வந்து 14 லட்சம் வாக்கு 1991 தனியா நிற்கும் போது வாங்குது. அதுக்கப்புறம் அது உச்சக்கட்ட வாக்குகள் வாங்கினது 23 லட்சம் வாக்குகள். அது 2016 தான் தனியா நின்ற போதுதான் மாற்றம் ஏற்றம் அன்புமணின்னு சொல்லும் போதுதான். இல்ல அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து 18 லட்சம் 19 லட்சம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது தன்னை சுருக்கி கொள்ளுகிறது.
ஆனால் பேரம் பேசும்போது மட்டும் ஒரு முறையும் பேரம் பேசும்போது கடைசி 6 மாதம் வரைக்கும், கடைசி 3 மாதம் வரைக்கும் அதை சஸ்பென்ஸில் வச்சு அதற்கு பிறகு ஒன்று சொல்லுகிறது. ஆனால் பாமக செய்கின்ற இன்னொரு தவறு நீங்க யாரும் நோட் பண்ணாம இருக்கீங்க. இல்ல, தப்பு சரின்றதை தாண்டி பாஜக கூட்டணியிலிருந்து பாமக வெளியேற போகிறது, அதற்கான சமிக்கை தானே டாக்டர் ராமதாஸ் அவர்கள்? இல்ல, அப்படி எனக்கு தெரியல. நீங்க எந்த அடிப்படையில் நம்புறீங்க? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு யாரு சந்திச்சாங்க? அன்புமணி ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் சந்திச்சாங்க. இன்னைக்கு சமரசம் ஆயிடுச்சு இல்லையா? நேற்றுக்கு ஒரு ரூபா பொழுது தானே, விரதமா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் ஒரு ரூபா பொழுது தானே, அதோட முடிஞ்சிருச்சா? அன்புமணிக்கு ஏன் பாமக அல்லது தேசிய கட்சி வேணும்னா, உண்மையிலே ராமதாஸ் ஐயாவுக்கும் சரி அன்புமணி ஐயாவுக்கும் சரி இந்த திராவிட கட்சிகள் மேல எந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்லை, ஈர்ப்பும் இல்லை, எதுவும் இல்லை. அது கூட்டணிக்காக அவங்க பேசுறாங்க, உள்ள வர்றாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாத்தி மாத்தி குழப்பி விட்டாங்களே ஒழிய இவங்க மேல எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஆனா அன்புமணிக்கு ஃபோக்கஸ் இருக்கு. இது பாஜக தான் இருக்க போகுது, தேசிய கட்சியோட தான். அன்புமணி பாஜகவை விரும்புறார், அதனால இந்த கூட்டணியில இருப்பாங்க. ஆமா ஆமா. டாக்டர் ராமதாஸ் விரும்பலையே. இல்ல, அதுக்கு நான் விரும்பாம தானே 2014 கூட்டணி அமைஞ்சது, விரும்பாம தானே 2016 ஒரு விஷயம் நடந்தது. பொருள் அன்புமணி அவர்கள் விரும்புறார், அதனால இங்க இருப்பாங்க. இந்த கட்டம் வரைக்கும், அதாவது அன்புமணி ஐயா ஐயா அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டம்ங்கிறது 2016 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதற்கு பிறகு அன்புமணி நிறைய முடிவுகளை தானே எடுக்க தொடங்கி. என்னுடைய வார்த்தையில் எந்த குழப்பமும் இல்லை. ஐயான்னு சொல்லி ஐயான்னு சொல்லி மதிக்கின்ற வரைக்கும் அவர் தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற நிலை இருந்த வரைக்கும் அது 2016 முடிஞ்சிருச்சு. இனி அவரால் முடிவெடுக்க 2016 இருந்து முடிவுகள்ல அன்புமணிக்கு ஒரு பங்கு இருக்கு. ரெண்டு பாயிண்ட் முக்கியமா சொல்லணும் திரு ரவி. 2 பாயிண்ட் முக்கியமா சொல்லணும். நான் உங்கள்கிட்ட தான் வரேன். நீங்கள் சொல்வது டாக்டர் ராமதாஸ் அவர்களே பொதுக்குழுவில் நான் தான் முடிவெடுக்க போறேன், என்கிட்ட அதிகாரம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாலும் கூட டிசைடிங் அத்தாரிட்டி அன்புமணி அவர்கள் தான் இருக்க முடியும். அவர் பாஜகவை விரும்புறார், அதனால இந்த அணியில விரும்புறார். ஆனா ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். மூர்த்தி ஐயா அப்படிங்கிறவரை நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில புறந்தள்ளி விட்டு பேசிட முடியாது. நான் திமுகன்னு உடனே அதெல்லாம் திமுகலாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்றீங்க, அப்படி எதுவும் இல்லை. மூர்த்தி ஐயா அங்க இருக்கிற வரைக்கும் திமுகவிட்ட அவங்களுடைய சயின்ஸ் போறதுல எந்த ஒரு குழப்பமும் அங்க இருக்க போறது இல்லை. ஏன்னா மூர்த்தி ஐயாவுக்கு திமுக மேல ஒரு நாட்டம் உண்டு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நெய்வேலி போராட்டம் நடக்குது, பிரஸ் மீட் அன்புமணி வைக்கிறாரு. மூர்த்தி ஐயா சட்டசபைக்கு போகணுங்கிறாரு. அண்ணாமலை தவறா சொல்றேன். மூர்த்தி ஐயா நம்ம ரயில்வே மினிஸ்டர், இவர் ஜி கே மணி சட்டசபைக்கு போகணும்னு துடிக்கிறாரு. அங்க போயிட்டு நீங்க என்ன பேச போறீங்கன்னு ஓப்பனாகவே மணியை பற்றி சொன்னதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடிப்படையில் பாமகல அன்புமணி மணியை பத்தி சொன்னது இல்லை சார். இந்த சட்டசபையில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா போகணும்னு துடிக்கிறாரு, அங்க போய் என்ன பண்ண போறீங்க ஓப்பனா. உங்கள் பார்வையில பாமக எங்க இருக்கு? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி பாஜகவோட தான் அன்புமணி இருப்பாரு. போனால் ஏன்னா பிரியன் சொன்ன மாதிரி இறங்கு முகம்னு சொல்றாங்கல்ல, அதிமுகவோடு போனா ஏறுமுகம் கிடைக்காதா? இல்லைங்க, அது நீங்க ஏத்தி விட்டுட்டு ஏறணும். முன்ன மாதிரி இல்ல அதிமுக. நீங்களே ஒரு ஏணியெல்லாம் கொண்டு போய் அவங்களையும் ஏற்றி விட்டுட்டு நீங்க கொண்டு வரணும். ஏன்னா 18% நான் விமர்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்களே லிப்ட்ல கூட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு தேங்க்யூ எனக்கு கொண்டு வந்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால போக வராது. ஆனா இங்க எங்க முடிவாக ஒரு வரியில முடிச்சிடுறேன். ரொம்ப முக்கியம் தாவேக அதிமுக அப்படிங்கிறது என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒண்ணு. பாமக சேர்ந்த பிரம்மாண்ட கூட்டணி இல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் 2 உதாரணம் ஒரு 10 செகண்ட்ல முடிச்சிடுறேன். அடுத்த இதுல 10 செகண்ட்ல முடிச்சிடுறேன். 2001 அதிமுகவோட கூட்டணி வைத்து அதிகமான சீட்டு வெற்றி பெற்றதுங்கிறது 20 சீட்டு 27 போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற உடனே அந்த 5 வருடங்கள் அந்த ஆட்சியினுடைய தன்மையை தன்னுடைய கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் தொகுதிக்கும் கொண்டு வரணுங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய தலையாய கடமை. இவர் உடனே அங்கேருந்து வெட்டிட்டு வந்துருவாரு. 2016 அதே மாதிரி தான். இவர் எங்க 2006 அதே தவறு தான் வந்தது. ஒரு கூட்டணியில ஜெயிக்கிறீங்க, அதனுடைய பலன்களை கட்சிக்கும் தொகுதிக்கும் மக்களுக்கும் கொண்டு வரணும்ங்கிறது இல்லாம வெட்டிட்டு நம்ம பேசலாம். நம்ம இப்போ அது மிகப்பெரிய தவறு. நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினதற்கான விஷயம் ஏன்னா நேற்று நம்ம வேறொரு பேசு பொருளை பேசினதுனால பொங்கலூர் மணிகண்டன் நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவரோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கு, ஏன் அந்த கருத்தை சொல்றார்? இப்ப ரவி அவர்கள் சொன்னது அன்புமணி அவர்கள்ட்ட தான் ஹோல்டு இருக்கு, அன்புமணி அவர்கள் பாஜகவை தான் விரும்புறாரு. ராமதாஸ் அவர்களே என்ன சொன்னாலும் சரி அவங்க பாஜகவோட தான் இருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க?
டாக்டர் ராமதாஸையா பொறுத்தவரையில தமிழ்நாடு எப்படி ஒரு சமூக நீதி பார்வையோடு இயங்குறதோ அதனோடு ஒத்துத்தான் இயங்க வேண்டும் என்று எப்பொழுதுமே விரும்பக்கூடியவர். இப்ப 2014 பாஜகவோடு கூட்டணி அமைத்த போது அவர் ஒரு பிரச்சாரத்துக்கே போகல, தர்மபுரி தொகுதி தாண்டி எந்த தொகுதிக்கு போகல, வீட்டிலேயே முடங்கி இருந்தார். அந்த அளவுக்கு அவர் ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருந்தார். இப்போ அதே மனநிலையில இப்பவும் இருக்கார். பாஜகவோடு கூட்டு வைத்ததை அவர் விரும்பவே இல்லை. இப்ப அவர் பேசிய பேச்சு கூட நாம் தவறாமல் முடிவு செய்யவிட்டோம், தவறான முடிவை. அப்ப தவறான முடிவை எடுத்த பிறகு அடுத்த முடிவை நோக்கி போக மாட்டீங்களா? அப்ப அந்த அடுத்த முடிவை நோக்கி அவர் போக வேண்டும் என்றுதான் அந்த முழு அதிகாரத்தை வாங்கியிருக்கார். ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் முழு வாய்ப்பை அன்புமணிக்கு கொடுத்தாருங்க. அதுல சில தவறு நடந்து போச்சு, தொடர்ந்து அதே தவறை செய்ய வேண்டுமாங்கிறார். அப்போ அந்த தவறிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பாதை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுல 2 இலக்குங்க. இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம். இப்போ பாமக அதே நோக்கம், அதிமுக எப்போ அதே நோக்கம். அப்போ திமுகவை வீழ்த்துகிற நோக்கமுடைய எல்லோரும் பலமாக இருக்கிற ஒரு கட்சியோடு இணைவார்களா அல்லது பலவீனமான கட்சியோடு இணைவாங்க பாருங்க. இல்ல ரவி அவர்கள் சொன்னது பொங்கலூர் மணிகண்டன், பழைய அதிமுகன்னா சரி நம்ம ஏறி போயிடலாம். முதல்ல பாமக அதிமுகவை முதல்ல ஏத்தி ஒரு 30% 35% ஏத்தி விட்டு அப்புறம் ஏறணும், அந்த நிலைமையில அதிமுக இருக்கு, அதை வச்சுட்டு போக மாட்டாங்கன்றது ஒண்ணு. அன்புமணி விரும்புவது பாஜகவை தான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதிமுக ஒன்றேதாங்க. பழைய அதிமுக புதிய அதிமுக ஒரே அதிமுக தான், பொதுச் செயலாளர் மாறி இருக்காரு, அவ்வளவுதான். நீங்க அதிமுக வாக்கு வங்கி நீங்க சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்க, நாடாளுமன்ற தேர்தல் வித்தியாசம் பார்த்தா அது பிரச்சனையா அல்ல. நீங்க அன்புமணி அவர்களை பொறுத்தவரை இன்னொரு விஷயம்னா, அவர் டெல்லியில சில லாபி அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, டெல்லி அரசு செஞ்சு. அதனால அடிக்கடி பாஜகவோ காங்கிரஸோ அணியோடு இருந்தோம்னா அது சில சௌகரியம், அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாடு அரசை உற்று நோக்குகிற டாக்டர் ராமதாஸ் ஐயா பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் உரிமை அதிகம் பெற்று இங்கே நாம் வலுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அடிப்படையில் அவர் நான் நெருங்கி பழக கூட இருந்து நான் சில கால கூட இருந்தவன். அவர் எப்பொழுதும் தமிழ்நாடு அரசு விரும்புவாருங்க. டெல்லியை பொறுத்தவரையில சில அதிகாரங்கள் தேவை என்று விரும்புவாருடைய தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். 2026 பாருங்க, அவருடைய கணிப்பு நிச்சயமாக திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் யாரோடு இணைந்தால் வீழ்த்தப்பட முடியும் என்பதை தெளிவா இருக்காரு. இப்போ அந்த கட்சியோட நிர்வாகி நீங்க சொல்றது அதிமுக தான், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஒரு பிரியன் சொல்றாரு, ஒருவேளை அதிமுக பாஜகவோட போயிடுச்சுன்னா நம்ம ஏன் கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட கோச்சிக்கிட்டு இங்க அங்க போய் சேர்றதுக்கு, அங்கேயே இருக்கிறது நல்லதுன்னு கூட யோசிக்கலாம்னு சொன்னாரு பிரியன் அவர்கள். சார், இது ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி தொடர்ந்து பேசுறது தவறு. ஏன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணி உறுதியாக இல்லைன்னு சொன்ன பிறகு மீண்டும் மீண்டும் சொல்ல தவறு இல்லைங்களா? தப்பு. நீங்க பாஜகவோடு கூட்டணி அதிமுக வைக்காது. இது அறுதியிட்டு எடுத்த முடிவு. அந்த முடிவு பின்னால சார், மத்திய வலிமையோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிற போது அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று வெளியே வந்ததுங்க. இன்றைக்கு போகுமா? நிச்சயம் போகாது. இன்றைக்கு கூட நீங்க சொல்றது பொங்கலூர் மணிகண்டன், இப்ப நீங்க சொல்வது இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க காத்திருங்க, மக்கள் விரும்புற பிரம்மாண்ட கூட்டணின்றது இந்த கணக்கெல்லாம் தான். அதிமுக இருக்கலாம், இப்ப பாமக வெளிப்படையா ராமதாஸ் அவங்க பேசுறதா இருக்கலாம், மேபி தாவேகா பல கட்சி, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் பேசினாங்களா? அப்ப பலவீனப்படுவது தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனப்படும், அவங்க 2வது இடத்துல இருக்க மாட்டாங்கன்றீங்க. இல்ல, நீங்க ஒரு தீர்க்கதரிசி மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சு பேசக்கூடியவங்க. எந்த கூட்டணி முடிவாவது இப்படி பட்டவர்த்தமா பேச முடியாது சொல்லுங்க. நானே பேச சரியா இருக்குமா? இப்ப நீங்க அந்த பலம் வாய்ந்த கூட்டணி திமுகவை தோற்கடிக்கிற கூட்டணி நிச்சயமாக 26 அமையும். அந்த கூட்டணி யாரு இப்ப சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இப்பவே நீங்க வெவ்வேறு கண் காது மூக்கு வச்சு சிறைப்பதற்கான அதிமுக பொதுச்செயலாளர் தெளிவா சொன்னாங்க, 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு கூட்டணியை கட்டமைத்தால் நிச்சயமாக நீடிக்காது. அது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக எடுக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவு அதிமுக எடுக்குங்க. இப்ப நிச்சயமா பிஜேபி சார், திமுக பிஜேபி அல்லாத அணிகள் ஒன்று சேரும், அதில் அதிமுக நிச்சயமாக மிகப்பெரிய சக்தியாக மாறும். நம்ம நேற்று உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது. நேற்றைய நிகழ்வுக்கு முன்பாக எந்த கட்சி சார் பிரம்மாண்ட கூட்டணின்னு எந்த கட்சியை சொல்றீங்க, யாரு இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. நேற்ற நிகழ்வுல பாமக அப்படின்ற அவங்க ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல இருந்து தான் நம்ம இந்த டிபேட்டே தொடங்குறோம். அப்ப பாமக ஒரு மைண்ட்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆனா ரவி சொல்வது அப்படியெல்லாம் மாற்றமே இருக்காது, அன்புமணி விரும்புகிறார், அதனால அதுதான் நடக்கும்ன்ற. இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்லணும்ல, அன்புமணி விருப்பம் என்னவா இருக்கு? நீங்க சார், நேற்று மட்டுமல்ல, இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே அங்கே அந்த பாமகவிலும் ஏற்பட்ட கருத்துருவாக்கம் அதுதான். இப்போ நீங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அந்த கட்சியை எடுத்த முடிவு அதிமுகவோடு வர வேண்டும் தான். ஆனா அன்றைக்கு பொதுக்குழு நிர்வாகிய மொத்த விருப்பத்துக்கு மாறாத முடிவு எடுத்தாங்க. இது டாக்டர் ராமதாஸ் நன்றாக தெரியுங்க.
அதன் விலை பார்த்தாங்க. ஒரு பாமகவுடைய வாக்கு வங்கி எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு எங்கள் வாக்கு வங்கி என்று பாஜக ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. இதுதான் வந்து பாமக 5-6 வருஷம் நோட்டு வங்கி இருக்குது. ஆனா எங்களுக்கு தனியா 11 வாக்குன்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக்கொள்வதை பாஜக பண்றதே பாமக விரும்புறதே உண்மை. அதனால நிச்சயம் இந்த அரசியலை தெரியாமல் இன்னொருவரை தன் வாக்கை கொண்டு வளர்த்து விடுவதை அல்லது வளர விரும்புவதை நிச்சயமாக பாமக விரும்பாங்க. சோ அதிமுகவுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க, வெளிப்படையா பேசாட்டி சார். திமுக பாஜக அல்லாத கூட்டணி அமையும் யாரோட சொல்ல விரும்பல. திமுக விரும்பாத தோக்கடிக்கிற கட்சி விரும்புங்க. லெனின், இப்போ நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, என்ன கூட்டணி அமைய போகுதுன்ற விஷயம் முதல்ல அதுக்குள்ள பேசிடலாம். பாமக நிறுவனர் அவர் பேச்சை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப யார் பலப்பட போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு பாஜக அணியா இல்ல அதிமுக அணியா? முதல்ல அவர் பேச்சில் இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? அது மூத்த பத்திரிகையாளர் தோழர் சொன்ன அந்த கருத்து, எப்பயெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கருத்துகளில் அடியொற்றி பயணிக்கிறதோ அப்பெல்லாம் அது ஏறுமுகம் அடைந்திருக்கிறது. எப்பயெல்லாம் அதுலேருந்து சறுக்கி நீங்கள் சொன்னீங்களா எப்பயிலேருந்து அந்த பிரச்சனைனா, அந்த அனைத்து சாதியினரையும் பட்டியலினத்துக்கு எதிராக ஒன்று சேர்த்த ஒரு நிகழ்வு வருகிறது. சாதிய சங்கங்களை எல்லாம் அரசியலை விட்டுவிட்டு அதிலிருந்து அவருக்கு இறங்குமுகம் என்பது தான் உண்மை. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் பல தரப்பட்டவர்கள் இருந்தார்கள். குறிப்பிட்ட வன்னிய பெருமக்கள் மட்டுமல்ல, பலர் இருந்தாங்க. இப்போ அவர்கள்லாம் கொஞ்சம் அதை அசூசையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. சமூக நீதி என்கிற பெயரால் இப்படி ஒரு விஷயம் போகிறது என்கிற புரிதலில் தான் அதுலேருந்து விலக ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு தான் அதனுடைய வாக்கு வங்கியும் கொஞ்சம் கொஞ்சமாக திணறக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. என்ன செய்தினா, ரொம்ப தெளிவாக தான் அவங்க அரசியல் எடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஒரு உள்ஒதுக்கீடு இப்போ 10.5 சொல்லலைன்னா எம்பிசிக்குன்னு ஒரு குரல் வந்துச்சுல்ல, 50%ல் 20% திமுக ஆட்சியின் காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அதில் 10.5 போன முறை, அதுதான் அதிமுகவோடு அவங்களுக்கு இருக்கிற பாண்ட் 2021 சட்டமன்ற தேர்தல். அது இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஆகி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு தாப்பத்திரிய உரிமை கொண்டாடுகிற போது ஒன்றிய அளவில் 2% எங்களுக்கு தனித்த உள்ஒதுக்கீடு வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்கல்ல, அதை இப்போ யாருமே அந்த தலைவர்கள் பேசுகிறதே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆனால் அவங்களுடைய கோரிக்கை என்பது அப்படி தான் இருந்தது. அப்போ இது எல்லாவற்றையுமே இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நேற்றைய பேச்சை நீங்கள் எப்படி? அதை தான் சொல்ல வர்றேன். இப்போ நேற்று என்னென்னா, அவங்க கட்சிக்குள்ளே ஒரு முட்டல் மோதல் வந்திருக்கிறது. குறிப்பாக திரு அன்புமணி அவர்கள் டாக்டரை பார்த்து கேட்ட கேள்வி, ஒரு அனுபவமே இல்லாமல் 4 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவரை நீங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க, அனுபவம் உள்ளவர்கள்லாம் என்ன ஆகுது என்கிற கேள்வி வைக்கிறார். இப்போ திரு அன்புமணி அவர்கள் இளைஞரணிக்கு வரபோது எந்த அனுபவத்தில் வந்தார்? கான்வென்ட் ஸ்டடி பண்ணிட்டு வந்தவர் தான், அரசியலில் நேரடி ஈடுபாடு இல்லை. அவருடைய துணைவியாரை நீங்கள் தருமபுரியில் நிற்கிற போது அது அப்போது அந்த கேள்வியெல்லாம் வரலை. இப்போ இது வருகிற போது அது அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு சிக்கலையும் அது வெளிப்படையாக காட்டுது. இப்போ அந்த நேரத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அறுதியிட்டு சொல்கிறார், இந்த கட்சி நான் துவக்கிய கட்சி, இதில் வேற யாரும் முடிவெடுக்க முடியாது, என்னுடைய முடிவு தான் இறுதி, கூட்டணிக்கான பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன். நீங்க சொன்ன இந்த இதெல்லாம் அதுக்கு பின்னாடி அப்ப நான் அதான் சொன்னேன், ஏறுமுகம்னு வர்ற போது சமூக நீதி, இறங்குமுகம்னு வர்ற போது சாதிய அடிப்படையில் வர்ற பிரச்சனைகள். இப்போ ஆறுமுகம் மாதிரி முருகனை மாதிரி ஒரு மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு உலகமே சுற்றி வந்துடலாம் வாங்கலாம் நினைக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாருன்னு அவர் குற்றம் சாட்டுகிறார். அப்ப அதனுடைய விளைவு தான் நேற்று நடந்திருக்கிறது. அப்போ பாமகவோட போக்கு என்னன்றது இருப்பாங்க. அதை தான் சொல்ல வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் இளைஞர் அணியிலிருந்து எடுக்கப்பட்டு கட்சியினுடைய தலைவராக ஆக்கப்பட்ட போது திரு அன்புமணி, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அப்போ யார் ஜி.கே. மணியுடைய மகனை தான் இளைஞர் அணியை போட்டாங்க. அவர் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர். இன்னைக்கு திரைப்பட உலகத்தில் லைக்கா நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம். அவர் அதிகமான வாக்குகளும் பெண்ணாகரத்தில் பெற்றிருந்தார். இன்னும் சொல்ல போனால் இவங்களெல்லாம் விட அதிக வாக்கு பெற்றவர் அவர் தான். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி நிறைய ஒரு பட்டியல் இருக்கிறது. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் லீடர்ஷிப்பா அப்படின்னா அது ஒரு வாதத்துக்காக முன்வைக்கப்படுகிறதே தவிர நடைமுறையில் அது இல்லை. இப்போ கூட்டணி கணக்கில் நீங்கள், நான் அதை தான் வர்றேன், அவசரப்பட வேண்டாம் நெறியாளர் அவர்களே, வருகிறேன். படிப்படியாக சொன்னால் தானே அது சரியாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய அரசியல் நிலைப்பாடு எல்லா காலத்திலுமே நம்பகத்தன்மை உள்ளது இல்லை. 4 மாதத்துக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு எடுப்பார்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் அதற்கு நேர் எதிரான கூட்டணி சேர்ந்து அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை தந்து அதன் மூலம் அவங்க போவாங்க. இப்போ கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பிஜேபியோடு இருக்கிறதுல அவருக்கு உளப்பூர்வமான விருப்பம் இல்லை, இருக்கலாம், நான் ஒன்றும் மறுக்கலை, அது வேறு. ஆனால் அந்த கூட்டணியில் தானே அங்கே வைத்தார்கள். அப்போ இந்த மாதிரி ரிவோல்ட் பண்ணலையே.
அப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் உள்ள நடக்கலையே. இது ஒரு சம்பிரதாய பேச்சுன்னு பாத்துக்கிறீங்களா? நிச்சயமாக இது மாறலான்றீங்களா? இல்ல, என்ன விஷயம்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தேவை இருக்குங்க. தொடர்ந்து தோல்வி வருகிற போது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் மற்றவர்கள் மத்தியில் ஒரு சோர்வு தட்டிவிடக்கூடாது. அப்படி வருகிற போது அவங்க புது புது யுக்திகளை கையாளுகிறார்கள். அப்போ இப்போ ஒரு வலுவான கூட்டணி வேண்டும். நாடாளுமன்றத்துக்கு பாஜகவோடு இருக்கிறத நியாயப்படுத்த முடிந்தது, சட்டமன்றத்துக்கு அதே நிலைமையில் போனால் என்ன ஆகும் என்கிற கேள்வி அவங்க தொடர்ந்து இருப்பது தங்களுக்கு சாதகமா இருக்காது என்கிற உணர்வும் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அதனுடைய விளைவு தான். அப்ப அதை முறித்து கொண்டு உடனடியாக வர முடியாது, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனா இதுவே நீடிக்குமா அப்படி என்பதற்கு நீங்க அறுதிட்டு சொல்ல முடியாது. அது எந்த காலத்திலும் நம்பகமாக நடந்து கொண்ட கட்சியாக அது இல்லை. ஏன்னா இப்ப அரசியல் கொள்கைன்னு வர்றபோது அவங்களுடைய உண்மையிலேயே சொல்றேன், கல்வி புலமாக இருக்கலாம், சமூக நீதி புலமாக இருக்கலாம், இடஒதுக்கீடு புலமாக இருக்கலாம், கூட்டணியில் இருந்தாலும் எதிர்த்து நிறைய அறிக்கைகள் விடுகிறார்கள், பாராட்டுறோம். கல்வியில் அதிகம் அறிக்கை விடுகிற கட்சி, அது உண்மை. ஆனா இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத சூழலில் ஒரு அரசியல் சகையில் விழுகிற போது நீங்கள் எடுக்கிற எல்லா நிலைப்பாடும் கேள்விக்குறி உள்ளதாக கேள்விக்குறியோட இங்க 15% இடஒதுக்கீடு வேணும், நான் நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்றீங்க. ஆனா இந்த 2% மத்தியில கேட்பதை பத்தி வாய் மூடி இருக்கிறீங்களே, அப்ப அது எங்கே போகிறது? ஒரே ஒரு நிமிடம் இதோட முடிச்சிடறேன். அப்ப எனவே தான் நாங்க என்ன சொல்றோம், பாமகவிற்கு இன்றைக்கு ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதிமுகவோடு அவங்க உடனே போயிடுவாங்களா? அப்ப பாஜக அழுத்தம் கொடுக்காத கட்சியா? அதிமுகவுக்கே அழுத்தம் கொடுத்ததானே பல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாமகவுக்கு அதே வேலைகள் இருக்குல்ல, இதே சிபிஐ இடி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அந்த வழக்குகள் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம நண்பர் கூட சொன்னாரு, அவருக்கு ஏன் ஒருத்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மத்திய பதவி கொடுத்திருக்கலாமே. ஊழல காரணமா சொன்னாங்க, வழக்கு இருக்குன்னு சொன்னாங்க. வழக்கு இருக்கிற அஜித் பவாருக்கு கொடுக்கறாங்க, மற்றவர்களுக்கு கொடுக்கறாங்க, ராணேக்கு கொடுக்கறாங்க, இவருக்கு ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி வருதுல. எனவே ஆப்ஷனை ஓபனா வச்சிருக்காங்க. நான் முடிச்சறேன். ஆப்ஷனை ஓபனா வச்சிருக்காங்க. எது சாதகம், எது பாதகம், எது அவர்கள் சொந்த கட்சிக்கு நன்மை பயக்கும். சொந்த கட்சின்றதை விட பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாருல, திமுக ஆட்சி, திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா யாருன்னு அதுதான் அது இவருக்கு வசதியா இருக்கு பொங்கலூர் மணிகண்டனுக்கு, அதனால அதை சொல்றாரு. நான் அதான் சொல்றேனே, நேற்று வரை பேசிக் கொண்டிருந்தவர்கள் அடுத்த நாள் இரவு மாறுகிற போது அதுல என்ன அரசியல் நிலைப்பாடு வருது? பொங்கலூர் அப்ப ஆண்ட கட்சி எங்க, ஆளும் கட்சி எங்க? பொங்கலூர் வரல. அப்ப இதெல்லாம் தெளிவா இப்ப பாயிண்ட் வாங்க. இல்ல பாயிண்ட் எடுத்துக்கிறேன். உங்களுடைய உரிமை, இல்ல பொங்கலூர் மணிகண்டன் உரிமை கொண்டாடலாம். என்னுடைய பார்வை அது இல்ல. பொங்கலூர் மணிகண்டன் இல்லை. லெனின் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் நாள் வந்து உறுதிப்பட்டு விட்டதுலாம் செய்தியே வந்தது. பாமக அதிமுக உறுதியாகி விட்டது அப்படின்னு நள்ளிரவு கையெழுத்தாக போகுதுன்ற செய்தி எல்லாம் வருது. பார்த்தா மறுநாள் வந்து அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க. அப்படி நடக்காது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்ன்ற ஒரு கேள்வி. அப்ப அதிமுக பாமக எதிர்பார்க்க முடியும் சார்? அது வந்து மத்தியில வந்து பிரதமர் யார் என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தல். அப்ப பிரதமர் யார் முன்னிலைப்படுத்துவீங்க? அப்ப அங்க மோடி வைமிட்டார் சொல்லல, மோடியே ராகுல் மோடி வந்து வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற நிலை வருகிற போது மாற்றி முடிவுக்கு போறாங்க, அவ்வளவுதான். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட 2016 நாங்க தான் முதலமைச்சர் விஜயகாந்த் பாத்தீங்களா? அப்ப கொள்கை சித்தாந்தம் எல்லாம் வந்து பாமக இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது பாமக பொறுத்தவரையில சமூக நீதி உட்பட நீங்க மதுவிலக்கு உட்பட அனைத்து கொள்கைகளும் உறுதியாக நின்று போராடக்கூடிய கட்சி தான். டாக்டர் ராமதாசியா வந்து தந்தை பெரியார் ஆகட்டும், மார்க்ஸ் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், இவர்கள் கொள்கையிலே உறுதியாக நின்று போராடக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை. அதுல அதிக அனுபவம் உண்டு என்பதை நான் அறிவேன். இது வந்து நீங்க பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன் நீங்க சொன்ன ஒரு பாயிண்டில் இருந்து தான் ஒரு கேள்வி இருக்கு, நீங்க காத்துருங்க. ரவி, இப்ப பொங்கலூர் மணிகண்டன் சொல்லுது நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல், யார் வீழ்த்த போறாங்க, யாரால வீழ்த்த முடியும்ன்றது ஒண்ணு, யாரால் மாற்று ஆட்சி அமைக்க முடியும்ன்றது ஒண்ணு. அதை பார்க்கிறப்ப அதிமுக தானே கரெக்டான சாய்ஸ் ஒண்ணு. அததான் ராமதாஸ் அவர்களும் வெளிப்படையா பேசியிருக்காங்கன்னா பாஜக எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்? பாமக நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, சட்டமன்ற தேர்தலா இருந்தா திராவிட கட்சிகளோட இணைவாரு, அதே பாராளுமன்ற தேர்தலா இருந்தா தேசிய கட்சியோட போவாருங்கிற மாதிரி கொண்டு போறீங்க. அப்படி அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லை. நீங்க முதல்ல அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லை. 2004, 6, 9 அவர் எங்க இருந்தாருன்னு பாருங்க. 2009 எல்லா சீட்லயும் அவர் தோக்குறாரு. ஆனா ஆட்சி வந்து காங்கிரஸும் திமுகவும் தான் அமைக்குதுங்கிறதெல்லாம் அவர் பார்த்தவர். அடிப்படையில் இந்த கூட்டணி வைத்தாலும் வைக்க விட்டாலும் இந்த வாக்கு வித்தியாசம் என்னோடது இவ்வளவுதாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்கலா எந்தெந்த ஏரியால உங்களுக்கு கிடைக்குது, எவ்வளவு இருக்கு போகும்போது. இல்ல நீங்க சதவிகிதம் பொதுவா நான் வந்து இதுல வாக்கு வித்தியாசம் கொண்டாட மாட்டேன். நீங்க சதவீதத்தை விட்டுருங்க,
ஜெயிக்கணும்ல. இப்ப பொங்கலூர் மணிகண்டன் பொங்கலூர் மணிகண்டன் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு பேசும்போது, உங்ககிட்ட பேசும்போது வேண்டாம், உங்ககிட்ட பேசும்போது மணிகண்டன் ஐயா என்ன சொன்னாரு, பாமக கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து ஓட்டை வாங்கிட்டு தன்னுடைய ஓட்டுன்னு சொல்லுது. 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே அன்புமணி ஐயா என்ன சொன்னாரு, பாமகவால தான் உங்களுக்கு சீட்டே வந்தது அப்படிங்கிற கருத்தை அதிமுகவை நோக்கி வைத்தார். இது அரசியல். ஆனா நீங்க ஒண்ணு பாருங்க, 10 சீட்ல 2வது இடத்துக்கு பிஜேபி வருது. அங்க வாங்கிய வாக்கு சதவிகிதம் என்ன? கூட்டணி ஒண்ணு தானே. அந்த ஒரு சீட்ல, அதாவது கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட்லையும் 2வது வருது. மொத்தம் 13ல 10 அவங்களே போட்டியிட்டது, மீறி 3 வந்து மற்றவங்க போட்டியிட்டது. வித்தியாசத்தை பாருங்க, பிஜேபி மட்டும் போட்டியிட்ட இடத்துல 0.6% அதிக வாக்குகள் வந்திருக்கு. ஆனால் இவங்க தனித்தனியா பிஜேபி அல்லாத அதே கூட்டணியில போட்டி போட்டவங்கள கம்மியா வந்திருந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம், பேசுறோம். சோ 13 இடத்தில் 2வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு பிஜேபி வந்திருக்கு. நீங்க எந்த ஆண்ட பேசுறீங்க? நான் இப்ப 2024 கூட்டணி தானே சார், கூட்டணி தாங்க. 10 இடத்துல இல்லைங்க, நீங்க கேக்குற கேள்வி நீங்க டைவர்ட் பாஜகவா அவங்க ஓட்டெல்லாம் சேர்த்து சொல்லிருக்கீங்க. பிஜேபிக்கு ஓட்டு இல்ல. இல்ல சார், நீங்க ஏத்தீங்க. பிஜேபிக்கு ஓட்டு இல்ல. ஒரு பாயிண்ட், டிராபிக் ராமசாமி ஓட்டு கூட பிஜேபிக்கு போயிருக்கும் சார். உங்க ஓட்டு கூட உங்க அது வேறங்க. நீங்க இன்னொருத்தரோட ஓட்டு கேக்குறீங்கன்ற பிஜேபி இல்ல, இன்னொருடைய வாக்கு நீங்க தேவைங்க. தேவையில்லாத டைவர்ட் இல்ல. இப்ப நான் ஒரு தேவையில்லாத சொல்லுங்க, உங்க கட்சியில சேர்ந்தாங்க இல்ல சார். ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் சார். இப்ப நீங்களே சொல்றீங்க 5லிருந்து 6% வாக்கு சதவீதம் நம்ம வச்சுப்போம். பார்வையாளர்களுக்கு புரியுறதுக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா குறைந்தது 35லிருந்து 40 வேணும். அப்போ ஒரு கட்சிக்கு வந்து குறைஞ்சது 25% இருக்கணும். 25% இருந்தால் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி வர முடியும்னா அது பாஜக இருக்கா அதிமுக இருக்கா? கண்டிப்பா அதிமுக தான் இருக்கு. இப்ப அங்கதானே அவர் போவாரு. பாருங்க, அதிமுக கிட்ட பாமக போறத பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்ல. போவாரான்னு ராமதாஸ் ஐயா தான் முடிவெடுப்பாருன்னா போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அன்புமணி ஐயாவுக்கு தொலைநோக்கு தெள்ள தெளிவா தெரிகிறது. அவர் என்ன பண்றாரு, அடிப்படையில 2 பேருக்குமே, அப்பாவுக்கும் சரி பையனுக்கும் சரி, திராவிட கட்சிகள் மேல எந்த ஈர்ப்பும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கடுமையா லெனின் அவர்கள், பிரியன் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்ன்றது, எப்பெல்லாம் அவர் சமூக நீதி அரசியலை பேசுகிறாரோ அப்பெல்லாம் பாமகவுக்கு ஏறுமுகமாக இருந்திருக்கு. நீங்க அவர் அதிலிருந்து தடமாறுகிற போது அவருக்கு இறங்கு முகம் தான். அப்ப அந்த அரசியலை தானே அவர் கையில் 2016 அவங்க என்ன பேசினாங்க, மாற்றம் ஏற்றம் பேசும்போது சமூக நீதி பேசித்தானே 6% ஓட்டு பாருங்க. இந்த சதவிகிதம்ல ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன், அது 10 செகண்ட் தான் எனக்கு வேணும். நீங்க சீமான் ஐயா 234 தொகுதியில் நிப்பாரு, 23 லட்சம் வாக்கு வாங்கிடுவாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, கூட்டிட்டு 8%. இவர் பாவம் 27 சீட்ல தான் நிப்பாரு கூட்டணியில, பாமகவும் மத்தவங்களும் அதே 20 லட்சம் வாக்கு வாங்குவாரு. நீங்க கூட்டிட்டு இல்ல கம்மி. இது தவறான, இந்த புள்ளி விவரம் தவறான. நீங்க சொல்வது தொலைநோக்கு திட்டத்தோடு பாமக இருப்பதால் பாமக தொலைநோக்கு திட்டம் ஒரு வரி தெளிவா சொல்லட்டுமா, அன்புமணி ஐயா ஏன் முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எடுக்கணும்ன்றது இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கான அவங்களை கூட்டணியில் வைத்துக் கொள்வதால் பலம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்ல. பாமகவை கூட்டணியில் வைத்துக் கொள்வதால் பலம் இருக்கு. ஆனால் ஜெயிச்ச பிறகு உடனே முரண் வந்துருது. ஜெயிச்ச பிறகு அந்த 5 வருடமாக 5 வருடம் இருந்தால் என்ன தொலைநோக்கு, கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியும். அன்புமணி ஐயாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் தொலைநோக்குன்னு சொல்றாரு, பாமக தலைவர் கொலைநோக்குன்னு நினைக்கிறாரு. வேற கருத்து கொலைநோக்கு நோக்கி ஒரு இடைவேளைக்கு பிறகு ஒரே வரியில கூட்டணியில நீங்க ஜெயிக்கிறீங்க விஜயன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இணைந்து நான் பணியாற்றினா தானே என்னுடைய தொகுதிக்கு என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். உடனே முரண்பட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா 2006ல பண்ண மாதிரி 2001ல பண்ண மாதிரி எப்படி கட்சி வளரும்? திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டியில 5 முனை போட்டி தான் உறுதியா இருக்கும். அதுல கடும் போட்டி அப்படின்றது திமுக அணிக்கும் எங்கள் அணிக்கும் தான் அப்படின்னு. பிரம்மாண்ட கூட்டணியை நாங்க அமைப்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்ப யார் பெரிய அணி அமைக்க போறாங்கன்றதுல தான் பாமக பேசி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்போ பாஜக, அப்ப லெனின் சொன்ன மாதிரி பாஜக பாமகவை தக்க வைக்க முயற்சி பண்ண மாட்டாங்களா? இல்லை சார், அதாவது ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டின்ற முறையில் ஏடிஎம்கேக்கு தான் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, அந்த ஆட்சி போகணும்னு நினச்சா மக்கள் அடுத்தது அதிமுகவை தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அது எப்படி தங்களை கட்டமைத்துக் கொள்கிறார்கள், எப்படி பலமாக வராங்க, எப்படி பலமான கூட்டணி அமைக்கிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ மக்களுடைய சாய்ஸ் வந்து பாஜகவோ இல்லை ஈவன் பாமகவோ இருக்காது. ஆனால்
தாவேக்கா வந்து ஒரு தனி இதாக வந்திருக்காங்க, ஒரு அமைப்பாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். பட் எடுத்த உடனே அவங்க ஆட்சி அமைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பாமக, தாவேக்கா, அதிமுகன்னு ஒரு அணி அமைகிறது, நான் சொல்றேன், ஒருவேளை அமைஞ்சா அது ஸ்ட்ராங்கா? அதாவது அதிமுக, தாவேக்கா, பாமக, தேமுதிகன்னு ஒரு அணி அமைஞ்சா அது பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து பாஜகவோட அதிமுக இது அது அமையலைன்னா அதிமுக பாஜக அமையும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன்ல. உடனே பொங்கலூர் சொல்றாரு, பத்திரிகையாளர் இது மாதிரி தப்பாலாம் பேசக்கூடாதுன்றாரு. பாலிடிக்ஸில் எது நடக்கும் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும், எப்போ வேணால் நடக்கும். 2019 பாமக அதிமுகவோட சேர்ந்தது. அதை பிடிக்கலன்னு தான் பொங்கலூர் மணிகண்டன் பாமகலேருந்து வெளில வந்தார். இப்போ வந்து பாமக அதிமுகவோட சேரணும்னு பேசிட்டு இருக்காருல்ல, அவர் ஏன் வெளியில வந்தார்? பாமக அதிமுகவோட சேர்ந்ததுனால தான் வெளில வந்தார் 2019. அது தனிப்பட்ட முடிவு. பாயிண்ட் என்னன்னா, பல காரணங்கள் நான் சொல்ற விஷயம் இப்ப கேட்டுக்கோங்க. அதாவது வந்து அதிமுக தான் பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி, பாமக வந்து ஒரு சப்சிடரி போர்ஸா தான் இருக்கு. அது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது எந்த கட்சி எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா வருமோ அந்த கூட்டணிக்கு அவங்க போவாங்க. இல்ல, அந்த இடத்துல தான் பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் மீண்டும் நாங்க தெளிவுபடுத்திட்டோம், மக்கள் மன்றத்தில் சொல்லிட்டோம், 26ல நாங்க பாஜகவோடு இருக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு அந்த ஆப்ஷனை பேசாதீங்க. அது பொங்கலூர் மணிகண்டன் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை சார். எலெக்ஷன் சமயத்தில் என்ன சூழல் இருக்கு, ஏடிஎம்கே என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, அது அவங்க கட்சி கட்டமைப்பு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அதை ஒட்டி அப்போ பொங்கலூர் மணிகண்டன் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுவார். இதை நம்ம பார்ப்போம். அப்போ அதனால என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னன்னா, வின்னபிலிட்டி தான் இங்க கொஸ்டின். வின்னபிலிட்டி தான் முக்கியம். தாவேக்கோட ஒரு கூட்டணி அமைக்க முடிஞ்சது, தாவேக்கா சொல்ற ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு அதிமுக ஒத்துக்குது வச்சுக்கோங்க, அந்த கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பாமக சேரத்துக்கு கூட்டணி ஆட்சின்னு பாமக சொல்றாங்கல்ல, அதுல சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது அதிமுக கையில இருக்கு. பாஜக தன்னை தக்க வைக்கிறது, பாஜக அதிமுக வந்து எப்படி இழுத்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டதுக்கான சாமதான அந்த இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுல அதிமுக எப்படி தப்பிச்சு போறதுன்றதை பொறுத்து பார்க்கணும். தப்பிக்க முடியாத மாட்டிக்கிறதான்றது. பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொன்னார்? பிரதமர் மோடி ரொம்ப வலுவாக இருக்கிற போதே நாங்க எதிர்த்து வெளியில வந்தவங்க, அவ்வளவு வலிமையோடு இருக்கிற போது நாங்க வெளியில வந்திருக்கோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? பாஜக புதுசா சார்? 21 வரையும் பாஜகவோட தான் இருந்தீங்க. அதுல வந்து இன்ஃபேக்ட் அதுல பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல 2 ஆன்டி இன்குபன்சியை தாண்டி நீங்க 75 சீட் வாங்கினீங்களா இல்லையா? பாஜகவோட தானே இருந்தீங்க. பொங்கலூர் மணிகண்டன் இல்ல, ஐயா சொன்ன ஒரு கருத்து இல்லைங்க. இப்ப நான் வந்து பாமகவில் இருந்து அன்னைக்கு அதிமுக கூட்டணி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து 3 ஆண்டுகள் மிக கடுமையாக அதிமுக விமர்சனம் பண்ணார். அது யாரும் விரும்பாத அளவுக்கு பேசினார். இப்ப அப்படி மிக கடுமையா ஊழல் குற்றச்சாட்டுகள் கவர்னர் கொடுத்துட்டு தடித்த வார்த்தைகளை தனிப்பட்ட முறையில் பேசிட்டு மீண்டும் போனீங்கன்னா மக்கள் எப்படி நினைப்பாங்க? அந்த முரண்பாடுதான். அதிமுக வேண்டாம்னு சொல்லல. நான் எடப்பாடியாரை பேசும்போது கூட அன்புமணி வேண்டாம்னு சொன்னேன், இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னேன். ஆனா எடப்பாடியாரை திரும்ப பேசுறதுன்னா மனம் எடுத்தோம். ஒண்ணு. இரண்டாவதுங்க, இப்போ பாமகவுடைய அடிப்படையான கொள்கை என்ன? சமூக நீதி. இப்ப ஜாதிவாதி கணக்கெடுத்து மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்குன்னு சொல்றாங்க. இப்போ மத்தியில பாஜக செய்ய விரும்பல, தமிழ்நாடுக்கு திமுகவும் செய்ய விரும்பல. அதிமுக கடந்த தேர்தலுக்கு முன்பாக சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்குவோம் சொல்றீங்களா? அப்ப இந்த மாதிரியான கொள்கையை அமல்படுத்த போராட்டம் அதிமுகவும் நடத்தலாமே. பாமகவோடு சேர்ந்து நாங்க கொண்டு வந்த 10.5 தான், 10.5 வந்து நிறைவேற்றுங்கன்னு அதிமுகவும் போராட்டத்துல இறங்கலாமே. அந்த தென் மாவட்ட பின்னடைவுக்கு பிறகு நீங்க கொண்டு வந்தீங்க, அதை யாரும் மறுக்க முடியாது, வரலாறு மறுக்காது. ஆனா அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீங்க அமைதியா தானே இருக்கிறீங்க. 10.5 விஷயத்துல வெளிப்படையா பேசுறீங்களா என்ன? சார், தெளிவான ஒரு காரணம். அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்கப்படும். இது தற்காலிகமானதான் என்று தெளிவாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பேசினாருங்க. அப்போ ஆட்சி வந்திருந்தால் இது 10.5 மட்டுமல்ல, இன்னும் கூடுதலான மக்கள் தொகை இருந்தாலும் சேர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா சமூகத்திற்கும் அந்த சமூகத்தினுடைய மக்கள் தொகை அடிப்படையில அந்த சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம்ங்க. நீங்க சொல்வது பொங்கலூர் மணிகண்டன் பாஜகவோடு கூட்டணி இல்ல, பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதி அரசியல பேசுற கட்சி, அதனால ஒரு நேச்சுரல் சாய்ஸா இருக்கும். ஆனா ரவி அவர்கள் சொல்றது தொலைநோக்கா பார்க்கிறப்ப இந்த திராவிட கட்சிகள் ஏன்னு நினைப்பாங்க, நாளைக்கு வந்து அதிமுக வந்து சொல்லும் எங்களால தான்லாம் சொல்லும், அதை தவிர்ப்பாங்கன்றார். தொலைநோக்குன்னு பார்த்தா பாமக பாஜகவோட தான் இருக்கும்ன்றது. இல்ல, தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டுக்கு இந்த 10 ஆண்டுகளுக்கு முடிஞ்சு 11 ஆண்டு ஆக போகுது. பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? தொலைநோக்கு பார்வையோடு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொழில் போட்டியிட போது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆனமலையாறு நல்லா திட்டத்தை நிறைவேற்றுவோம், 10,000 கோடி பெற்று தருவேன் சொன்னார். இப்ப மத்தியில் ஆட்சி ஏன் செய்ய முடியல? அன்றைக்கு எடப்பாடியார் 2 முறை கேரளா முதலமைச்சர் பேசினாருங்க. அப்ப இதெல்லாம் மாநில அரசுல அதிகாரத்தில் இருக்கிற போதுதான் நிச்சயமாக அதிமுக செய்ய முடிய, பாஜக நிச்சயமாக செய்யாது. அதனால சொல்றேன், அதிமுகவோடு யார் சேர்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கான தேவைகளை பெற முடியும்.
பாயிண்ட் அப்படின்றது அதிமுக தான் வலுவான அணியை அமைக்க முடியும். அதுல மாற்று கருத்து இல்லைங்க. அடிப்படையில பாஜகவோட ரோல் என்ன வந்துடுறேன். நீங்க பாஜக அதிமுக தனியா நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலை வச்சுக்கிறீங்க. அதிமுகவுக்கு தான் வலுவான இது. பாஜக வந்து சேர்ந்தா கூட அதிமுக தான் வலுவான கட்சிங்கிறது அண்ணாமலை அவர்களே பலமுறை சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் ஆல் என்டிஏல இருந்தவங்க தான். அதுல ஒன்றும் பெரிய இப்போதைக்கு இல்லையே, சேர முடியாது. இங்க பாருங்க, சேர்றதுக்கான சாத்தியம் இல்லை. பாஜகவும் அதிமுகவும் சேருவதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் எப்படியாவது அந்த தேரை ஓட்டிடணும்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. திமுகவுக்கும் அதுல இருக்கக்கூடிய ஆர்வம் என்னன்னா, அப்படி சேர விட்டா அந்த சிறுபான்மையினர் வாக்க நாமளே தக்க வச்சுக்கலாம். அதிமுக தான் இல்லன்ட்டாங்களே, இல்லன்றத வச்சு பேசுங்கன்றேன். திரும்ப திரும்ப அதிமுக இல்லைன்னு சொல்றதும் பாஜக வாயை மூடிட்டு இருக்கிறதும் உண்மை. ஆனா அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அது நிறைய பேர்கிட்ட இருக்கு. இன்னும் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்ப அதிமுக பாஜக அணியே அமையலான்றீங்க. செப்டம்பர் 2023க்கு அப்புறம் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது, அதிமுக பிஜேபி கூட்டணி அமைவதற்கான சாத்தியங்கள் இனி இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஒரு சும்மா ஒரு நான் கொளுத்தி போடுறேன்னு சொல்லாதீங்க, ஒரு சீரியஸா ஒரு விஷயத்தை பேசுவோம். பாஜக இருப்பதனால் எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர முடியல. அது ஒரு பிரச்சனையா? எதிர் கூட்டணிகள்ல திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர முடியல. அது காரணம் பாஜகவை சேர்த்துக்கிட்டா நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துருது. ஏன்னா பாஜகவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், உள்ள வந்தா 27 வருடம் 23 வருடம் 15 வருடம் தான், இந்த வந்துட்டு போற கதையெல்லாம் கிடையாதுங்கிறது தெரியும். அதனால அவங்க பயப்படுறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டா ஆட்சின்னு ஒன்ஸ் பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா அந்த மாநிலத்தை வந்து ஃபுல்லா தக்க வச்சுக்கோ. அதுல எந்த மாற்று இப்ப தமிழ்நாட்டுல என்ன இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. அதிமுகவுக்கு தான் வலு இருக்கு, தவாகாக்குன்னு ஒரு முயற்சி இருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ இந்த 2026 தேர்தலில் ஒரு சைலண்ட் பிளே பாஜக நடத்துதுன்னு வச்சுப்போம். நான் சேர மாட்டேன் அதிமுகவோட, பட் சைலண்ட் பிளே. அதிமுக, தாவேக, பாமக எல்லாருமே ஒரு கூட்டணிலாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டசபை தேர்தலை நடத்திவிட்டு இவர்கள் யாருக்கு என்ன மாதிரியான வலு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு 2029 ஏன் சைலண்ட் பிளே பண்ணணும்? ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே பிஜேபி உள்ள வந்தா எங்களுக்கு வாக்கு வராதுன்னு அவங்க பேசுறாங்க. சொல்ல வரீங்கன்னா திமுகவை வீழ்த்தணும். அப்ப அதிமுக அணிகிட்ட ஒரு மறைமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அதிமுக அணிகிட்ட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல. நான் மறைமுகமா இருந்துக்கிறேன், நீ போய் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பார்த்து கூட்டணி சேர்ந்துக்கோங்க. அண்டர் கரண்ட்னு வச்சுக்கோங்க. இதத்தான் திமுக அணியின வந்து சந்தேகிச்சு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு வழி சேர்க்கறீங்க நீங்க. திமுக சொல்லுவது என்ன தெரியுமா? அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்குன்னு. அதுக்கு சாத்தியமே இல்ல, சாத்தியமே இல்ல. ஆனா ராமன் மறந்திருந்து தாக்குற மாதிரி இருக்கு. இல்ல வாலி சார், நான் என்ன கேக்குறேன், நான் சொல்றதுல அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியான தருணம், எங்க கட்சியை வளர்க்கணும், எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஆனா நீங்க சொல்வது நாங்க சைலண்டா இருந்துப்போங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சேரட்டும், நாங்கன்றதுனால தானே பிரச்சனை, நாங்க ஒதுங்கி இருந்துப்போம், நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்கள வீழ்த்துங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் பேர் என்ன? சொல்றதுக்கு பேரு அண்டர் கரண்ட். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், உள்குத்து, எப்படி வேணாலும். பிஜேபிக்கு ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். பிஜேபிக்கு நல்லா தெரியும் தான் 13 இடத்துல 2வது இடம் வந்தது, 76 தொகுதிகளில் தான் தனித்து போட்டியிட்டாலும் அங்கே வருவேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். 4 முனை போட்டியில சீமான் ஐயா விட்டுருங்க, மீதி இருக்கிற 3 திமுகவை எதிர்க்கின்ற கட்சி பாஜக கட்சின்னு சொல்லி அருமையாக நடக்கும். திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் அதுக்கான வியூகம். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப பேசினதில் இருந்து அவங்க என்ன அப்ப அந்த அதிருப்திகளை அறுவடை செய்யறது அது நெருக்கடியா இல்லையா உங்களுக்கு? நான் ஏத்துக்கிறேன், அவங்க என்ன வியூகனாலும் வைக்கட்டும், நெருக்கடியா இருக்குமா? ஆனா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உத்தரப்பிரதேசமும் பீகாரோ அல்ல, இங்கே ஒரு அனுபவமிக்க முதிர்ந்த சிந்திக்க தெரிந்த நபர்கள் தான் வாக்காளர்களாக இருக்காங்க. அதற்கு ஒரு ஒவ்வொரு கொஞ்சம் இருங்க, நீங்க பேசும்போது அமைதியா நீங்க பெரிய அறிவாளி தான், குறிச்சு வச்சுட்டு அடுத்த பேசுங்க, குறிச்சு வச்சுட்டு பேசுங்க, இல்லைன்னா உங்களை நானும் பேச விட பல விஷயத்துக்கும் வார்த்தைக்கு வார்த்தை முடிச்சிருங்க. அதனால ரொம்ப நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சவர்னு பேச வேண்டாம். சரி சரி வாங்க. என்ன விஷயம்னா, இப்போ அதிமுக நண்பர் சொல்றாரு ஒருபோதும் இல்லைன்னு. இப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் உறுதிமொழி கொடுத்து சீரணி அரங்கத்தில் சிறுபான்மையினரெல்லாம் கூட்டி அதுக்கு பிறகு போனார்கள். அப்போ இப்போ என்ன களச்சூழல்னா, சமூக நீதி, அதே போல் சிறுபான்மையினர் நலன், அதில் அதிமுக ஏற்கனவே ஊறு விளைவித்து விட்டது. அது உங்களுக்கு தெரியும். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பாஜக சொல்கிற இடத்திற்கு அவர்கள் ஆதரவு தந்து அதனுடைய தீராப்படியை அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர் பேசுகிறாரு, நான் அதை கூப்பிட்டு தர்மத்துக்காக பேசினேன், வரவேற்கிறோம், அது வேற விஷயம். அப்போ இதுல எல்லாம் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கு. அணிகளுக்கு நம்பகத்தன்மை இல்லாம இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்டர் கரண்ட்ல இப்ப ரவியே சொன்னாரு, ஒரு அண்டர் கரண்ட்ல நாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது, ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்ப என்ன வருதுன்னா,
அண்ணா திமுக என்பதை விட தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியல், தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு கொள்கை, அதற்கு எதிராக யார் உறுதியாக களமாடுகிறார்கள்? அதுதான் மாநில பிரச்சனைகள், மாநில உரிமைகள். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ன டேட்டா இருக்கு? 4900 ரூபாய் கம்மியாகுது, 4900 அதுக்குள்ள இல்லாம நீங்க நான் என்ன சொல்றேன், இதற்கு அதிமுக எந்த ஸ்டாண்ட் எடுத்து நீங்க ஆதரிக்கிறீங்க? நம்ம பாயிண்டடா அப்ப நான் வர்றேன். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்கள் கருத்து தெரிவிப்பதில்லை. எப்படி நான் சொல்றேன், திமுக அரசினுடைய விலையேற்றத்திற்கு அல்லது சொத்து வரி ஏறுற போது, மின்கட்டணம் உயர்ற போது பாராளுமன்ற நீங்க தாராளமா போராட்டம் நடத்துறீங்க. ஒன்றிய அரசு தொடர்ந்து உயர்த்தி கொண்டு இருக்கிற, அது உயர்த்தி உலக அளவுல குறைந்தாலும் குறைக்க மறுக்கிற டீசல் பெட்ரோல் விலை குறித்து அல்லது கேஸ் சிலிண்டர் விலை குறித்து அப்ப எங்க உங்களுடைய செயல்பாடு? சந்தேகத்துக்குரியதாக மக்கள் பார்க்கிறார். பொங்கலூர் மணிகண்டன் நிறைவு கருத்தை சொல்ல ரொம்ப ரத்தின சுருக்கமா, நமக்கு நேரமின்மை, ரத்தின சுருக்கமா இந்த கூட்டணி கணக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அனுபவமிக்க மண், அதாவது முதிர்ந்த மண் நெல் சொன்னாங்க. இப்ப இதே மண்ணுலதான் வந்து இடஒதுக்கீடு ஆகட்டுங்க, சிறுபான்மை நலனாகட்டும், சுயமரியாதை ஆகட்டும், பெண்ணுரிமை ஆகட்டும், தமிழ்நாட்டு நலனாகட்டும், கச்சத்தீர தாரவாழ்த்தாகட்டும், காவிரி பிரச்சனை முடிவு கொண்டாதாகட்டும், இப்போ இலங்கை தமிழை கொண்டதாகட்டும், எல்லாத்துலயும் தமிழ்நாடு துரோகம் செய்து திமுக நான் சொல்லுங்க, மக்கள் நல கூட்டணி, இதே கம்யூனிஸ்ட் கட்சி, இதே வைகோ, இதே விசிக சொல்லுங்க. அப்ப பாஜகவோடும் காங்கிரஸோடும் கூட்டணி வைத்துக் கொண்டு பதவி சொல்லிட்டு அனுபவித்த திமுக இன்றைக்கு வந்து பேரம் பேச சொன்னா, மாற்றி பேச சொன்னா, அப்பட்டமான அரசியல் அதிமுக உறுதியாக போராடி வெற்றி வருங்க. 2026 ஆட்சி பெறுங்க. நன்றி. லெனின் சுருக்கமா ஒரு நண்பர் எல்லாத்தையும் ஒரு பட்டியலிடுறாரு. இப்போ அந்த பட்டியெல்லாம் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது, அவங்க கூட்டணியில் இருக்கும்போது ஏன் வைக்கல, அதை வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் ஏன் நிறுத்தலைங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏதோ காங்கிரஸ் ஆட்சி சொல்றீங்க, பாஜக மீது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டின் மீது இதுவரையிலும் அவர்கள் தீவிரமான நடவடிக்கை என்பதை முன்னெடுக்கவில்லை. அது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில பார்க்கிற போது பாஜக எதிர்ப்பு இதுதான் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலங்களில் அறுவடை செய்தது. அப்ப அதுல ஒரு முனைப்போடு நின்று மோடியா லேடியா என்று கேட்டவர். அந்த நிலைக்கு நீங்கள் இல்லை. அதனாலதான் நீங்க இவ்வளவு பெரிய முகத்தை வைக்கிறீங்க. அது இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு. நீங்க ஒண்ணு இன்னைக்கு இந்து பத்திரிகையிலையும் அது தெளிவாக வந்திருக்கு. உங்க ஓட் ஷேர் எவ்வளவு குறைந்து இருக்கிறது. இப்போ நிறைவு கருத்துல வந்து எந்த கூட்டணி இருந்தாலும் திரும்பவும் பாஜக எதிர்ப்பு அங்கதான் வந்து நிக்க போதா? சுருக்கமா பாஜக எதிர்ப்புன்ற மனநிலை அதை ஒட்டி தான் களம் இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது 5 வருட திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் மக்கள்கிட்ட இருக்கும். அது வந்து அந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை கன்சாலிடேட் பண்ண வேண்டியது இந்த திமுக, அதிமுக, பாஜக அல்லது தாவேக்காவோட ஒரு வேலையா இருக்கு. அப்போ அதை எவ்வளவு தூரம் அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு அணி கன்சாலிடேட் பண்ணுதோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய யார் தலைமையில் அமைஞ்சா கன்சாலிடேட் ஆகும்னா அதிமுக தலைமையில் அமைகிற கூட்டணி தான் கன்சாலிடேட் பண்ண முடியும். அப்போ அந்த அதிமுக அமைக்கும் போது அது யாரோட அமைக்குதோ அது அதை பற்றி பிரச்சனை இல்லை, அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். அதுதான் பாயிண்ட் ஆக்சுவலா. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாமகவோட சேர்ந்த அந்த 76 தொகுதிகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போருங்கிற அடிப்படையில் தான் ஜூன்ல உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி தான் 2026 வரும்னு அண்ணாமலை ஐயா சொன்னார். ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, பிஜேபி தான் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைவதில் ஒரு தடையாக இருந்தால் அந்த இடத்துல நான் ஒதுங்கிறேன்னு சொல்றது ஒரு அரசியல் மெச்சூரிட்டி. அதை நீங்க அண்டர் கரண்ட்னு பார்த்தா அது உங்களுடைய பிரச்சனை. ஆனால் பெட்ரோல் விலை எனக்கு தெரிஞ்சு 2.5 வருஷமா இறங்கவே இல்லை. எந்த வியாபாரி எந்த விலை பொருளுக்கு பெட்ரோல் விலை இறங்காததுனால எங்கேயோ ஒரு இடத்துல கம்மியா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளை உடனே நான் போய் வாங்கிடுவேன். பெட்ரோல்னு பேசிட்டு அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம 2.5 வருஷமா இருக்கும் பொழுது சர்வதேச அளவுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்தவாறு விலை என்று முடிவெடுத்தது பாஜக. மத்திய அரசு அந்த முடிவை மீறி சர்வதேச அளவில் குறைந்த போது ஏன் குறைக்க மறுத்தீர்கள்? அதன் மீது 9 முறை வரியை ஏற்றியது யார்? அந்த வரியை ஏன் இன்றைக்கு குறைக்கவில்லை? அதற்கான தரவு மற்றொரு தலைப்பில் பாக்குறதுக்கு மளிகை கடை இல்ல.